வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாகூர் ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தில் திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் காத்தான் கழுமரம் ஏறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி பாகூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் காத்தான் கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இவ்வருடம் நடைபெற்ற காத்தான் கழுமரம் ஏறும் நிகழ்ச்சியில் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநரும் தொழிலதிபருமான திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவினை முன்னிட்டு தொழிலதிபர் திரு ரேகன் ஜான்குமார் அவர்களுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் போது திரளான அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் திரு ரேகன் ஜான்குமார் அவர்களின் தொண்டர்கள், ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். இந்திய கலாச்சார பண்டிகையான ரக்ஷா பந்தன் திருநாளை முன்னிட்டு தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உறவின் அழகையும் பாதுகாப்பின் உறுதியையும் கொண்டாடும் இந்திய கலாச்சார பண்டிகையான ரக்ஷா பந்தன் திருநாளில் சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் சகோதரனாக வாழ்த்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறேன். சகோதர சகோதரிகளின் பந்தம் என்பது வெறும் இரத்த உறவாக மட்டும் இல்லை, பாசம், நம்பிக்கை, பாதுகாப்பு ஆகியவற்றால் கோர்க்கப்பட்ட அழகான உறவு இது. ஒவ்வொரு நினைவிலும் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த பந்தம் மேலும் வலுவாகும். சகோதரிகளின் அன்பின் அடையாளமாக ராக்கி கட்ட சகோதரர்கள் பாதுகாப்பின் வாக்குறுதியை கொடுக்கும் உன்னத நாள். இந்நாளில் சகோதர சகோதரிகள் வாழ்வில் மகிழ்ச்சி, பிணைப்பு, அன்பு என்றும் நிலைத்திருக்க வாழ்த்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 181ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கைலாசநாதன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கி பாராட்டினார்கள். தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மிஷின் வீதி இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 181வது ஆண்டு விழா உப்பளம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நர்சரி, இடைநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை என்று இரு பிரிவாக பிரிக்கப்பட்டு சட்டமன்ற ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. முதல் நாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார்கள். இந்திய குடிமைப் பணி அதிகாரி முத்தம்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார்கள். இரண்டாம் நாள் பள்ளி விழா நிகழ்வில் பள்ளி முதல்வர் அருட் சகோதரி ஜான் ஹில்டா ஆண்டு அறிக்கையினை வாசித்தார். சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு 10, 11, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் பள்ளி அளவில் முதல் மற்றும் 2ஆம் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் இமாக்குலேட் சபையின் தலைமை அன்னை அருட் சகோதரி ஜெயா மேரி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். இந்நிகழ்வில் வகுப்பு வாரியாக மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஒதியம்பட்டு அரசு பள்ளி அருகே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட நபரை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு அரசு பள்ளி அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பதாக வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் வந்தது. அங்கு சென்ற போலீசார் சந்தேகப்படும்படி நின்றிருந்த காரை சோதனை செய்தனர். அதில் மூட்டையில் தடை செய்யப்பட்ட ரூபாய் 13,000 மதிப்பிலான 15 கிலோ குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து காரில் இருந்த நபரை போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். அவர் ஒதியம்பட்டை சேர்ந்த ஞான வில்டன் குமார் என்பதும் தெரிய வந்தது. அவரை போலீசார் கைது செய்து குட்கா பொருட்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். கன்னியகோவில் கிராமத்தில் பச்சைவாழி அம்மன் கோவில் தீமிதி விழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுவை மாநிலம் பாகூர் கன்னியகோவில் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஆலய தீமிதி விழா நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் தீமிதித்து தங்களின் நேர்த்திக்கடன்களை செலுத்தி முடித்தனர். இதில் புதுச்சேரி மட்டுமின்றி கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவில் சாமி தரிசனம் செய்தனர்.
மேலும் விழாவில் எந்தவொரு அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருக்க IPS அதிகாரிகள் மற்றும் தெற்கு பகுதி போலீஸ் சூப்பரண்ட் பக்தவச்சலம் மற்றும் மோகன்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருவிழாவையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் நடைபெற்ற இலவச இரத்த தான முகாமினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முத்துக்குமரன் மஹாலில் மாபெரும் இலவச இரத்த தான முகாமை இன்று தொடங்கியது. ரோட்டரி சங்க தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இலவச இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். இதில் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குநர் அருள் விசாகன், அருணா லேப் உரிமையாளர் வீரமணி மற்றும் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் முகாமில் ஏராளமான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். காரைக்காலில் ஆடி மாதம் 4வது வெள்ளியை முன்னிட்டு ஆற்றங்கரை விநாயகர் எனும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் ஆற்றங்கரை விநாயகர் எனும் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் வருடந்தோறும் ஆடி மாதம் வெள்ளியன்று மகாலட்சுமி பூஜை எனும் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். ஆடி 4வது வெள்ளியை முன்னிட்டு இன்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிவாச்சாரியர்கள் மந்திரம் முழங்க விளக்கிற்கு குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்து தீபார்த்தனை காட்டி காளியம்மனை வழிபட்டனர். ஆடி 4வது வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா நிறைவு நிகழ்ச்சியான விடையாட்சி உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் வீதி உலா நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட புனிதவதி என்னும் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் துவங்கி ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம் பரமசிவன் அடியார் கோலத்தில் பவழக்கால் விமானத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சியும் பக்தர்கள் மாங்கனிகளை இறைத்து இறைவனை வழிபடும் நிகழ்ச்சிகளும் விமர்சையாக நடைபெற்றது. மாங்கனி திருவிழா நிறைவு நிகழ்ச்சியான விடையாட்சி உற்சவம் நேற்று நடைபெற்றது. விடையாட்சி உற்சவத்தை முன்னிட்டு காலை ஸ்ரீ காரைக்கால் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நேற்றிரவு ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பலித்தார். மாங்கனி திருவிழா விடையாட்சி உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் வீதி உலா நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி காளிதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாங்கனி திருவிழா விடையாட்சி உற்சவத்தை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் புதுச்சேரி பரதலையாவின் குருமார்கள் அபயகரம் கிருஷ்ணன், பிரீதா, பிரபுதாஸ் மாணவிகள் பங்கேற்ற காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் நாட்டியம் நடைபெற்றது. காரைக்கால் அம்மையார் பாடலுக்கு திருவங்காட்டில் சிவன், பார்வதி நடனமாடும் காட்சியை அனைவரும் கண்டு ரசித்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த அகலங்கண்ணு கிராமத்தில் அரசலாற்றில் குளித்த 4 பேரில் ஒரு இளைஞர் ஆற்றில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் தலத்தெரு பகுதியைச் சேர்ந்த நிதின் என்பவர் இன்று மதியம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த அகலங்கண்ணு கிராமம் அரசலாற்றில் நண்பர்கள் 3 பேரோடு சேர்ந்து குளித்துக் கொண்டிருந்தார். ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக இருந்ததால் நிதின் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு ஆற்றில் படர்ந்து இருந்த ஆகாய தாமரை செடிகளின் நடுவே மூழ்கியுள்ளார். தகவல் அறிந்த திருநள்ளாறு காவல் நிலைய போலீசார் மற்றும் தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து சென்று படகு மூலம் ஆற்றில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி சேற்றில் சிக்கியிருந்த நிதினை இறந்த நிலையில் மீட்டனர். தொடர்ந்து நிதினின் உடல் காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக திருநள்ளாறு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி குயவர்பாளையம் வணிக வைசிய ஸ்ரீ ஹரிஹர பஜனை மடத்தில்
ஆவணி அவிட்டத்தை தொடர்ந்து பூணல் அணியும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் வணிக வைஷ்ய ஸ்ரீ ஹரிஹர பஜனை மடத்தில் ஆவணி அவிட்டம் எனப்படும் பூணல் அணியும் விழா இன்று யாக வேள்வியுடன் தொடங்கி நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தித்து தங்களது பழைய பூணல்களை மாற்றி புதிய பூணல் அணிந்து கொண்டனர். மேலும் சிறார்கள் மற்றும் புதிதாக திருமணமானவர்கள் தங்களது முதல் பூணூலை அணிந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை பஜனை மட தலைவர் சண்முகம், பொருளாளர் தக்ஷணாமூர்த்தி, செயலாளர் மணிவண்ணன் மற்றும் பஜனை மட குழுவினரால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சனாதனம் இன்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த மண்ணை சூறையாடி கொண்டிருக்கிறது என விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் 63ஆம் பிறந்தநாள் விழா மற்றும் மத சார்பின்மை காப்போம் மற்றும் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் வில்லியனூரில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் புதுச்சேரி நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன், ஒரு நாடே ஜாதி வெறி நாடாக இருக்கிறது என்றும் சனாதனம் இன்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த மண்ணை சூறையாடி கொண்டு இருக்கிறது. மதம் என்ற பெயரில் போர்வையாக அணிந்து கொண்டு மண்ணின் பூர்வீக குடிகளின் மீது போரை நடத்துகின்றனர் என்றார். சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழாவில் மதிமுக கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன் மற்றும் அலைகள் இயக்கம், பெரியார் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரியார் திராவிடர் விடுதலை கழகம், அலைகள் இயக்கம், பாதிக்கப்பட்டோர் கழகம், பிரெஞ்சு இந்திய மக்கள் முன்னணி சார்பில் சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழா சாரம் அவைத்திடலில் நடைபெற்றது. நிகழ்வுக்கு ஒருங்கிணைப்பாளர் கோகுல் காந்தி தலைமை தாங்கினார். செயலாளர் ஆசை தம்பி வரவேற்புரை நிகழ்த்தினார். பெரியார் திமுக அமைப்பாளர்கள் நடராசன், செல்வராசு, சிவராஜ், துய்தோயா, ஆரோக்கியராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதிய சிந்தனையாளன் ஆசிரியர் வாலாசா வல்லவன், மதிமுக கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன், அலைகள் இயக்கம் அமைப்பாளர் வீரபாரதி, மதிமுக புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம், பிரெஞ்சு இந்திய மக்கள் முன்னணி அமைப்பாளர் இருதயராஜ் சுழீல் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். இதில் ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆடி மாத 4ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு வெள்ளி கவச அலங்காரத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ சனி பகவானை ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி எல் தீபம் ஏற்றி வழிபட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வாரம் தோறும் சனிக்கிழமைகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இன்று ஆடி மாதம் 4வது சனிக்கிழமையை முன்னிட்டு காலை முதல் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சனிக்கிழமை முன்னிட்டு ஸ்ரீ சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகமும் வெள்ளி கவசம் அலங்காரத்தில் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. அதிகாலை முதல் வரும் பக்தர்கள் நல தீர்த்தத்தில் புனித நீராடி வெள்ளி கவச அலங்காரத்தில் அருள்பாலிக்கும் நலன்களி தீர்த்த விநாயகரை வழிபட்டு பின்னர் எல் தீபமேற்றி வெள்ளி கவச அலங்காரத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ சனி பகவானை தரிசித்து அருள் பெற்றனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணிக்கு அழைப்பு விடும் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணிக்கு அழைப்பு விடும் கூட்டம் சுதேசி பஞ்சாலை திடலில் நடைபெற்றது. கூட்டத்தில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையேற்று அரசியல் கட்சிகளுக்கும் சமுதாய அமைப்புகளுக்கும் 3வது அணிகள் சேருமாறு அழைப்பு விடுத்து 3வது அணி ஏன், அதன் அவசியம் குறித்து விளக்கி பேசினார். கூட்டத்துக்கு வந்திருந்த அனைவரையும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏ மு ராஜன் வரவேற்று பேசினார்.
பொருளாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி இணைப்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கருத்துரையாக துணைத் தலைவர் நித்யானந்தம், காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், உள்ளாட்சி அமைப்பு முன்னாள் தலைவர் கரிக்கலாம்பாக்கம் ஜெகநாதன், பேராசிரியர் பெரியாண்டி, ஜி.டி. இளங்கோவன் மற்றும் சமுதாய அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் உரையாற்றினார்கள். வடுகரை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் புதிதாக அமைய பெற்ற சீனிவாச பெருமாள் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. புதுவை மாநிலம் அருகே உள்ள மடுகரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் புதிதாக ஸ்ரீ பத்மாவதி தாயார் உடனுரை சீனிவாச பெருமாள் ஆலயம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்நிலையில் சுற்றுச்சுவர் கருங்கற்களால் எழுப்பப்பட்டு மூலவர் சீனிவாச பெருமாள் சிலை ராட்சச கிரேன் மூலம் உள்ளே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. இவ்விழாவில் மடுகரை கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுமார் 1 கோடி மதிப்பில் இக்கோயில் அமையப்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மடுகரை ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் தேமிதி விழா மற்றும் செடல் போடுதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள மடுகரை ராம்ஜி நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பால்குடம் எடுத்தல், ஊரணி பொங்கல் வைத்தல், செடல் போடுதல் ஆகியன நடைபெற்றது. மாலை 6 மணி அளவில் தேமிதி திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் தேமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு இந்திர விமானத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு மஞ்சள் நீர் உற்சவம் மற்றும் ஊஞ்சல் தாலாட்டு ஆகியன நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். வெடிகுண்டு மிரட்டல் அழைப்புகள் வந்ததால் மேற்கொள்ள வேண்டிய வழிகாட்டுதல் குறித்து புதுச்சேரி போலீசார் விழிப்புணர்வு அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். இது குறித்து புதுச்சேரி காவல்துறை விடுத்துள்ள அறிவிப்பில், போலி வெடிகுண்டு மிரட்டல் அழைப்புகள் தேவையற்ற பீதி, பொது அமைதிக்கு பாதிப்பு மற்றும் அவசர சேவைகள் வீணாக பயன்படுத்தப்படுவதற்கு காரணமாகின்றன. ஆகையால் வெடிகுண்டு மிரட்டல் அழைப்பு வந்தால் அதனை அலட்சியமாக விடாதீர்கள். அமைதியாக இருங்கள். அழைப்பாளியின் குரல், வார்த்தைகள் மற்றும் பின்னணி சத்தங்களை கவனியுங்கள். உடனடியாக போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு 100 மற்றும் 112 என்ற எண்ணுக்கு தகவல் அளிக்கவும். உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிரவோ மற்றவர்களை பயமுறுத்தவோ வேண்டாம். சமூக ஊடகங்களில் வதந்திகளை பரப்பாதீர்கள். போலீசார் மற்றும் அவசர சேவை பணியாளர்களின் வழிகாட்டுதல்கள் பின்பற்றவும். போலி அழைப்புகள் குற்றமாகும். போலி அழைப்புகளை செய்யவும் அல்லது பரப்பவும் சட்ட விரோதம். இதற்கு எதிராக கடும் சட்டம் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.